வா யாழினி. ஒரு நிமிஷம் இரு. சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லு. ஏன் அண்ணா நீ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததும் அதை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீயே சமையன்னு சொன்னானா? ஏன் இப்படி கேக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமா இல்ல. என் அண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மைய சொல்லு. அது வந்து மாமா வேண்டாம் தான் சொன்னாரு. ஆனா அங்க முத்து ஜெயந்தி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்து மாமாவை சாப்பிட வைக்க சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்நேரம் சாப்பிட்டுருப்பாரு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அவன் மனசு முழுக்க ஆனந்தி மட்டும்தான் இருக்கா. நீ வந்ததே அவனுக்கு பிடிக்கல, இதுல நீ சமைச்சதை மட்டும் எப்படி சாப்பிடுவான்? அது எனக்கும் புரியுது யாழினி. என்ன இருந்தாலும் ஆனந்தி மாமாவை காதலிக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மனசுல இருக்கதானே செய்யும். ஆமா, பெரிய காதல். என் அண்ணா மனசுல ஆனந்தி இருந்தா மட்டும் போதாது, ஆனந்தி மனசுலயும் என் அண்ணாவை பத்தின நினைப்பு கொஞ்சமாவது இருக்கணும். அப்பதான் அந்த காதல் நல்ல காதலா இருக்கும், கல்யாணத்துல போய் முடியும். இங்க எல்லாமே தலைகீழா தானே இருக்கு. ஏதோ ஒரு ஆர்வத்துல அத பண்றேன் இத பண்றேன்னு எதுவும் பண்ணி நீ கெட்ட பேர் வாங்கிக்காத. நீ வா, வந்து சாப்பிடு. யாழினி, ஏன் என்னவோ மாதிரி பேசுற? மாமாக்கும் ஆனந்திக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? அத பத்தி இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. வா, வந்து சாப்பிடு. ஏன் இவ பேச்சே வித்தியாசமா இருக்கு? அப்ப மாமாக்கும் ஆனந்திக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியலையே. அம்மா கோயிலா, நம்ம சம்பந்தி வீட்டுக்காரவங்க நகை வாங்கிட்டு வந்ததை முதல்ல ஆனந்தி ஃபோன் போட்டு சொல்லணுமா? சொல்லுங்கப்பா. ஏதாவது வேலையா இருக்கியாம்மா? அப்பா தொந்தரவு பண்ணிட்டா? இல்லப்பா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, சம்மந்தி வீட்டில் இருந்து வந்திருந்தாங்க. கோகிலா கல்யாணத்துக்கான தாலி செயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்கம்மா. அது மரியாதைக்காக வீடு தேடி வந்து காமிச்சிட்டு போனாங்கம்மா. நல்ல விஷயம் தானப்பா. அதுக்கு தாம ஒரு வார்த்தை உனக்கு சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் தாலி செயின் பிடிச்சிருக்குதுல்ல? உங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாமா. மேற்கொண்டு ஏதாவது கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்கா, அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் நீ தான் உங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நகை சென்னையில பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியம்மா. அதாம்மா உன்கிட்ட என்ன பண்ணலாம்னு கேட்கலாம்னு ஃபோன் பண்ணேன். என்னம்மா, நகையை காரைக்குடியில எடுக்கலாமா இல்ல அங்க வந்து எடுக்கலாமா? மாப்பிள்ளை வீட்டுல காரைக்குடியில தான் கட்டாயம் எடுத்தாகணும்னு எதுவும் சொன்னாங்களாப்பா? அவங்க அப்படிலாம் எதுவும் சொல்லமா, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இங்க சென்னையிலேயே எடுத்துக்கலாமாப்பா? அக்காவுக்கு முத நாம என்ன நகை வாங்கி வச்சிருந்தோமோ அதே மாதிரி நகைய இங்க பார்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்லப்பா, அதையே வாங்கிக்கிடலாம்ப்பா. அதுல மாத்தமே இருக்க கூடாது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அக்காவுக்கு என்ன நகையை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, இப்ப அதே நகையை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்ப்பா. யாரெல்லாம் அக்காவையும் நம்ம குடும்பத்தையும் ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் அக்கா கல்யாணத்துல அக்கா கழுத்துல போட்டிருக்கிற நகையை பார்த்து வாயடிச்சு போகணும்பா. அதுல நான் உறுதியா இருக்கிறேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நம்ம சென்னையிலே வாங்கிடலாமா? சரிப்பா, அப்ப நான் வச்சிரட்டுமா? ஏங்க போனை கொடுங்க. இந்த அம்மா பேசுறாளம்மா. ஆனந்தி, சொல்லுமா.
இப்ப எப்படிமா இருக்க? ஆ அ, ஆ ஆ நான் நல்லா இருக்கிறேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு அந்த ஜோசியக்காரம்மா அப்படி பேசிட்டு போனதுல இருந்து இன்னும் மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ யார்கிட்டயும் கைய காமிக்காத. நீ அப்பவே சொன்ன, ஆனா நாங்க தான் கேட்கல. உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த அம்மா நல்லதா 4 வார்த்தை சொல்லுன்னு பார்த்தா, ஆனா இப்படி சொல்லிருச்சேம்மா. சரி விடுமா, நல்லது நடக்க போற நேரத்துல ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்ட? நான் நல்லாத்தே இருக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். பேச்சு போன கொடு. பிள்ளைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனந்தி, அப்பா பேசணுங்கிறாரு. நான் போன் அவர்கிட்ட குடுக்கறேன். ஆ குடுமா. அது ஆனந்தி, அப்பா மேல ஏதாவது உனக்கு மனக்கஷ்டம் இருக்காமா? ஏன்பா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அம்மா, அன்னைக்கு அந்த பயலை வஞ்சு விட்டேன். அந்த பய மேல இருந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் அடக்க முடியலம்மா. இன்னும் எங்களுக்கு பண்ண துரோகத்தை கூட நான் சீரழிச்சிடுவேன். ஆனா உனக்கும் கோயிலாக்கு அவன் பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஆனா மத்தபடி அப்பா மோசமானவன்லாம் இல்லம்மா. நீ எப்பவும் போல அப்பாட்ட இருமா. அன்னைக்கு பேசுனதை வச்சு அப்பா இப்படித்தானு முடிவு பண்ணிடாத. ஓ அப்பா எப்பவுமே அதே அப்பா தாம்மா. நான் இப்ப சொல்றேம்மா, அப்பா காதலுக்கு எதிரி இல்லம்மா, துரோகத்துக்கு தான் எதிரி. என்ன விடுமா, உங்க அம்மா அவனுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பா. அவகிட்டையாவது அந்த பொண்ணை பத்தி ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்லம்மா. அவ மட்டும் சொல்லியிருந்தான்னா நம்ம தகுதிக்கு முடியுமா முடியாதான்னு யோசிச்சிருப்போம்ல. மனசு வீடேறி வந்து மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு போறாருமா. பெத்த தகப்ப ஸ்தானத்துல இருந்து யோசிக்கும் போது அம்படி கஷ்டமா இருந்ததுமா. அது அம்மா அப்பா அப்படி நடந்துகிட்டேன். அதை வச்சு மட்டும் அப்பா அப்படிதான் முடிவு பண்ணிடாத. உனக்கு எதுனாலும் எப்ப என்னாலும் அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா, யார் உங்களை புரிஞ்சுக்கலனாலும் நான் உங்களை புரிஞ்சுப்பேன்ப்பா. நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன்ப்பா. என் அப்பா என்னதே கோவமா வெளியே பேசினாலும் அவர் மனசு முழுக்க பாசம் மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சரிம்மா, என்னைக்கு என் பொண்ணு என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். சரிம்மா, உனக்கு நிறைய வேலை இருக்கும். நீ போய் பாரு. நகையை எப்ப